கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரையும் காணோம். அவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி போனாங்கம்மா. என்னம்மா நீங்க? ஐயோ மலர், மலர் என்னாச்சு மலர்? ஐயோ மலர் மாஸ்க் மாட்டமா? டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அந்த கான்ஸ்டபிள்ஸ் எங்க காணோம்? என்னன்னு தெரியலம்மா. மலர், மலரு, மலர் மலர், உனக்கு ஒண்ணும் ஆகாது மலர். மலர், மலர் யார் இது பண்ணிருப்பா? தெரியலையேம்மா. டேய் 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 யாரா நீ? என்ன பண்ற நீ? யாரு? விடுங்கம்மா, புடிங்க. ஏய் நில்லுடா. ஏய் ஏய் யாரா நீ? ஏய் நில்லுடா. ஏய் மலர், ஐயோ மலர், மலர், மலரு. டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஐயோ என் பொண்ணு. டாக்டர், இந்த பொண்ணுக்கு எதிரிகளால பிரச்சனை வரும்னு நான் அப்பவே சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. திடீர்னு டியூட்டில இருந்த நர்ஸா ஆளை காணோம், பாதுகாப்பா இருந்த போலீஸையும் காணோம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சிஸ்டர், இங்கே தானே உங்களுக்கு டியூட்டி? எங்க போனீங்க? இங்கதான் இருந்தேன் டாக்டர். ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போனேன் டாக்டர். ஸ்டாஃப் ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்களா பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணாலும் ஏன் தலை தான் உருளும். சாரி டாக்டர். சாரி. சாரி மேடம். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருந்தது. சிஸ்டர், நீங்க சொல்றது ஒரு பொண்ணு எனக்கு புரியுது. ஆனா மலர் தான் எனக்கு வாழ்க்கை. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் செலவு பண்ணி சோறு தண்ணி சாப்பிடாம திருக்கடை கொன்றதுக்கும் சென்னைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. மேடம் ப்ளீஸ் காம் டவுன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. மலருக்கு சரியாயிடுச்சு. அவங்களுக்கு கண்டிப்பா நினைவு திரும்பி நல்லா பேசுவாங்க. இட்லி பூ மாதிரி பஞ்சா இருந்துச்சியா சார்? அது மட்டும் இல்லாம 4 வகையான சட்னி கொடுத்தாங்க பாருங்க. அருமையா வேற லெவல் சார். சூப்பரா இருந்துச்சு சார். இன்னும் 4 இட்லியை சேர்த்து சாப்பிட்டு வேற வந்திருக்கேன். எங்கேயும் கிடைக்காது சார். திருப்தியா சாப்பிட்டேன். திருப்தியா சாப்பிட்டேன் சார். சார், என்ன சார் இது? இதா பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? என்ன மேடம் என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? எவனோ ஒருத்தர் டாக்டர் விஷம் போட்டுட்டு வந்து அந்த பொண்ணு கொல்ல வந்திருக்கான். நீங்க என்னடானா சாப்பிட்டுட்டு சாவகாசமா வந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, கூட்டு சதின்னு உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன், பாத்துக்கோங்க. சாரி மேடம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். என்ன சார், உங்களை நம்பி தானே பாதுகாப்புக்கு இருக்க சொல்லிட்டு போனோம். இல்ல மேடம், சாப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தரா போய் சாப்பிட்டுருக்கலாமே. சாரி மேடம், இனிமேல் இப்படி நடக்காது. ராசத்தி, கடவுள் புண்ணியத்துல பெருசா எதுவும் நடக்கல. இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். எடு. சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே
வெளியில இருந்த அந்த அம்மாவை ஏமாத்தி உள்ள போய் அந்த பொண்ணு முகத்துல இருக்கிற ஆக்சிஜன் மாஸ்க கழட்டிட்டான். வாவ் சூப்பர். அப்படியே அவ கழுத்துல அடிச்சு கொல்லலான்னு போகும்போது அந்த ராசாத்தி வந்துட்டா மேடம். யோ என்னையா சொல்ற? ஆமா மேடம், வேற வழியே இல்ல, நான் மறைஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க என்ன பாத்துட்டாங்க மேடம். என்ன அவங்க ஒண்ணு பாத்துட்டாங்களா? இல்ல மேடம், அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அவங்க கையில இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள நான் பெரும் பாடுபட்டுட்டேன் மேடம். நீ எதுக்கும் லாய்க்கல. வை போன. அந்த ராசாத்தி வந்து காப்பாத்திட்டாங்க. என்ன பிளான் பண்ணாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கண்மணி, இப்ப அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் வேற கோவப்படுவாரு. அண்ணன் தான் கால் பண்றாரு. என்னய்யா, அந்த மலர் கதை முடிஞ்சிருச்சா? அண்ணன், நம்ம பிளான் படி எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல அந்த ராசாத்தி வந்து காரியத்தை கெடுத்துட்டா. வேலை சொன்னா உருப்படியா பண்றது இல்லையா? பையா போட. சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். உள்ள வாங்க மேடம். உள்ள போங்க. வாங்க மேடம், வாங்க சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் ராசாத்தி. நான் யூனியன் சேர்மன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆஹா, என்ன இது? பத்திரிகை ஆபீஸ்னா ரிப்போர்ட்டர்ஸ் தான் வருவாங்க. இப்ப அடிக்கடி அரசியல்வாதிங்க வராங்க. சார், சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஏதாவது கவர் ஸ்டோரி எழுதணுமா? உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மலரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன திமிர் இருந்தா எங்க கட்சியை பத்தி தப்பு தப்பா உன் பத்திரிகையில போட்டிருப்பேன். ஏய், மரியாதையா தேடைங்கிற பேர்ல இந்த ஆர்டிகல் எழுதுனது யாருன்னு சொல்லிடு. சொல்றா. இல்ல, எனக்கு தெரியாது. சொல்றாங்கறல. எனக்கு தெரியாது சார். ஏய், ஐயா, சொல்லிடுறியா? சொல்றா, சொல்லு. ஐயா இருங்க ஐயா, நான் போட்டோவே காட்டுறேன். நீ இங்க வந்தது, போட்டோவை காட்டினது, இதை எதையாவது மூச்சு விட்ட மூச்சை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. இல்லையா, நான் சொல்ல மாட்டேயா. சரி போ. சார், என்ன யோசிக்கிறீங்க? மலர் உங்க ஆபீஸ்ல? மேடம், நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மலர்னா யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க கிளம்பலாம். என்ன சார் சொல்றீங்க? மலர் உங்களுக்கு தெரியாதா? மேடம், தமிழ்ல தானே சொல்றேன். அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியாது. என்ன சார், உங்க பத்திரிகையில கொட்டை எழுத்துல ஒன்றே சொல் உண்மையை சொல்னு போட்டிருக்கீங்க. ஆனா நீங்க என்னடான்னா உங்க பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்களே தெரியாதுன்னு சொல்றீங்க. இதான் உங்க உண்மையா? சார், நீங்க ஏதோ பிளான் பண்ணி வந்து கேக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அப்படி யாரையும் எனக்கு தெரியாதுன்னு. தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன சார், மலர் தெரியாதுன்னு சொல்றீங்க? இத்தனை வருஷமா தேர்ட் ஐங்கிற பேர்ல இந்த சமுதாயத்துல நடக்கிற அக்கிரமங்களை எழுதி கொடுத்து அது உங்க பத்திரிகையில வந்து நீங்க இவ்ளோ நாளும் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்க பத்திரிகைக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. சார், கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற பையன் இப்ப உயிரோட இல்ல. மலர் தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்கா. உங்களுக்கும் எல்லாமே தெரியும். நான் அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஆனா எனக்கு எதுவும் தெரியாது போங்கன்னு எங்களை அனுப்புறதுலே குறியா இருக்கீங்க. பாருங்க மேடம், நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரையும் தெரியாது. நீங்க கிளம்புங்க.
நீங்க பொய் சொல்றீங்கன்னு உங்க பதட்டம் படபடப்புல இருந்தே தெரியுது. நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன். எங்களுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சார் இப்படி? இதோ பாருங்க, நான் யார பத்தியும் பேச விரும்பல. நீங்க கிளம்பலாம். சார், உங்களோட வேலையை பத்தி உங்களுக்கே தெரியல. இந்த நாட்டுல நடக்கிற அத்தனை விஷயங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான வேலை உங்களோட வேலை. பல வருஷமா நடந்துட்டு இருந்த வியட்நாம் போரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவோ மக்கள் இறந்தாங்க. எத்தனையோ நாடுகள் சமாதானம் பண்ணுச்சு. ஆனா போரை நிறுத்த முடியல. எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் போட்ட ஒரே ஒரு போட்டோ தான். சார், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மக்கள் சேவை பண்றேன்னு வந்துட்டு இப்படி பொய்யான தகவலை சொல்லி அது மூலமா பணத்தை சம்பாதிச்சு சொகுசு வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்காக உயிரை பணைய வச்சு உண்மையா இருந்த ஒருத்தி இப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. உண்மையிலேயே நீங்க செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கீங்கன்னா இவ்ளோ நேரம் நாங்க கேக்குறதுக்குள்ளேயே நீங்க சொல்லிருப்பீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. அந்த பொண்ணுக்குன்னு உதவி பண்ண வேற யாராவது வராமலா போயிடுவாங்க? வாங்கன்னு போலாம். ஒரு நிமிஷம் சார், உட்காருங்க. உட்காருங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். மலர் தேர்ட் ஐன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினது உண்மைதான். அதனால என்னோட பத்திரிக்கை ஃபேமஸ் ஆனதும் உண்மைதான். அப்படி மலர் எழுதின ஆர்டிக்கலால எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. என்னையும் என் குடும்பத்தையும் கொன்னுடுவன் மிரட்டினாங்க மேடம். இப்ப கூட நீங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு பயந்துதான் நான் உண்மையை மறைச்சிட்டேன் மேடம். ஆனா நீங்க பேசின விதம் என் மனசாட்சியை உலுக்கி எடுத்துருச்சு மேடம். நானும் இந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு உண்மையா இருக்கணும்னு தான் நினைச்சு ஆரம்பிச்சேன். ஆனா அதிகாரம் படைச்சவங்க முன்னாடி என்னால தாக்கு பிடிக்க முடியல, வேற வேலையும் பண்ண முடியல. சரிங்க மேடம், நேரா விஷயத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு எப்படி உதவணும்னு சொல்லுங்க. ஆனா இது வெளியே தெரியாம கொஞ்சம் பாத்துக்குங்க. இப்ப மலர் எப்படி இருக்காங்க? சார், மலருக்கு நேத்து தான் நினைவு திரும்பிச்சு. உடனே என்கிட்ட சிஎஃப்டின்னு ஏதோ கோடு வேர்டு மாதிரி சொன்னா. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள மறுபடியும் மலருக்கு கான்சியஸ் போயிடுச்சு. சிஎஃப்டினா என்ன அர்த்தம் சார்? சிஎஃப்டில சிஎஃப்ன்றது கேமரா ஃபுட்டேஜ். அதுல டீங்கிறது எந்த ஒரு ஆபரேஷனுக்கும் போகும்போது கேமராவை ஒரு இடத்துல முன்னாடியே மறைச்சு வைப்பாங்க. அங்க நடக்கிற சம்பவங்களை அந்த கேமரா படம் பிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு சில நேரம் அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி திரும்பி வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்குவாங்க. சார், அப்போ அந்த டீக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அந்த கேமரா வச்ச இடம். டி மீன்ஸ் ட்ரீயா இருக்கலாம், இல்ல டவரா இருக்கலாம், இல்ல டேங்கா கூட இருக்கலாம். சம்பவம் நடந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. கண்டிப்பா மலர் அந்த இடத்துல கேமராவை வச்சிருப்பான். சார், இந்த மரத்துல என்ன இருக்க முடியும்? மேடம், ஏதாவது ஒரு தடையம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு மேடம். இருங்க பாப்போம். சார், எந்த தடையமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எதுக்கு இந்த மரத்தை காட்டினாரு? மேடம், ஒருவேளை அந்த பையனை குத்துன ஆளு இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்திருக்கலாம். அத அந்த பையன் இனியன் கிட்ட காட்ட முயற்சி பண்ணிருக்கலாம். இனியன் காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல இந்த இடத்தை கவனிக்காம விட்டுட்டு போயிருக்கலாம்.
சார் அங்க ஒரு மரம் இருந்தது. நான் லாயர் கூட போகும்போது பார்த்தேன். அப்ப கண்டிப்பா கேமரா அந்த மரத்துல தான் இருக்கும். அதுல அங்க நடந்த சம்பவங்கள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நாங்க அங்க போறோம். மேடம், இந்த விஷயம் நான் சொன்னதா வெளியே தெரியாம பாத்துக்கோங்க மேடம். சரிங்க சார். சரிங்க சார். கண்டிப்பா. வாமா போலாம். மா ரொம்ப போர் அடிக்குதுமா, போய் சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. எனக்கும் வாய் ஒரு மாதிரியா தாண்டி இருக்கு. நீ இரு, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். மரகதம், மரகதம். சொல்லுங்கப்பா. அம்மா எங்கம்மா? அம்மா உள்ள பூஜையில இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்லம்மா, ராசாதிக்காக மார்க்கெட் போய் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். பச்சடியோ ஊறுகாயோ பண்ணி கொடுத்தா புள்ளதாச்சி பொம்பளைக்கு வாய்க்கு நல்லா இருக்குல்ல. சரிப்பா, சொல்றேன். புனிதா, சொல்லுங்க. நான் மில்லு கிளம்புறேன். சரி வாங்க. கண்மணிக்கு என்ன சாப்பிட எடுத்துட்டு போலாம்? மாங்கா என்னது சீசன் இல்லாத நேரத்துல வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாங்காவை மெலிசா துண்டு போட்டு உப்பு மிளகாத்தூள் தடவி சாப்பிட்டா அப்பப்பப்பப்பா சூப்பரா இருக்கும். சாப்பிடலாம். கண்மணி, இந்தா இத சாப்பிட்டுக்கிட்டே படம் பாரு. வாவ், சூப்பர்மா. அருமையான டிஷ். ஆனா மாங்காய் சூடுன்னு சொல்லுவாங்கல்ல? இல்லையா, ஜில்லுன்னு தானே இருக்கு. நல்லா தொட்டு பாரு. கோகிலா, மொக்க காமெடி பண்ணாத. எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் உப்பு காரம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி குடு, நான் போய் போட்டு எடுத்து வரேன். இந்த மிக்சிங் எல்லாம் உனக்கு தெரியல, நானே போய் போட்டுட்டு வரேன். இரு. வா. என்னங்க? என்ன மரகதா? ஏங்க, என்னங்க கூப்பிட்டீங்க? அது வந்து மார்க்கெட் போய் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். ராசாதிக்கு பச்சடி பண்ணி கொடுக்க சொன்னேன். சரிங்க. எங்க வச்சிருக்கீங்க? புனிதா கிட்ட தானே கொடுத்தேன். அப்படியா? புனிதா, புனிதா வரேம்மா. அப்பா மாங்காய் கொடுத்தாராம, எங்க வச்சிருக்க? இங்கதாம்மா டீப்பா மேல வச்சேன். டீப்பாயில வச்சியா? இங்க இல்லையே. வேற எங்கயாவது வச்சிட்டியா? இல்லம்மா, இங்கதாம்மா வச்சேன். உப்பு காரம் கரெக்டா போட்டா செம்மையா இருக்குல்ல? என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? மாங்காய் நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உப்பு மிளகா போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. சம்பந்தி, எல்லாம் உங்க வேலை தானா? யாரு பார்த்து எடுத்து சாப்பிட வேண்டியது, என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? ஐயோ சம்பந்தி, நம்ம வீடு தானேன்னு சொல்லிட்டு உரிமையா எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? என்ன சம்பந்தி, நீங்க சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? என்னத்த, ஒரு மாங்காக்கு போய் மாமா இப்படி கோவப்படுறாரு, நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கேள்வி கேக்குறீங்க. எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறீங்களா? மாங்காய் தானே சாதாரணமா சொல்லிட்டேன். இது யாருக்காக வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ராசாத்திக்காக. வாயு வயிறுமா இருக்கிற புள்ள மாங்கால பச்சடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன மாமா, ராசாத்திக்கு வாங்கிட்டு வந்தத நாங்க சாப்பிடக்கூடாதா? ராசாத்தி மாசமா இருக்கா, நான் சும்மா இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? ஏங்க விடுங்களேன், சாப்பிட்டா சாப்பிட்டு போகட்டும். எதுக்கு இதுக்கு போய் சண்டை போடுறீங்க?
நீங்க நாளைக்கு போயிட்டு வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வாங்க, நான் பச்சடி பண்ணி கொடுக்கறேன். இன்னைக்கு ராசாத்திக்கு நான் உளுந்து களி செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அதனால நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். சரி விடு கண்மணி, மாமா தானே சொன்னாரு, நீ எதுவும் நினைச்சுக்காத. சமந்தி நீங்க சாப்பிடுங்க. புனிதா நீ வா போலாம். சரிம்மா. என்னடி ராசாத்தி புள்ளத்தாச்சி ஆனாலும் ஆனா எல்லாரும் தாங்குன்னு தாங்குறாங்க. பாத்தியாடி, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பிளான் போட்டு உன் அத்தைய நம்ம பக்கம் திருப்பி வச்சிருந்தோம். இப்ப என்னடான்னா உளுந்து களி செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. மா, யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பாக்குமா. இந்த பாச மலரை எப்படி கருக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு.